திருப்பதி மலையில் விஐபி கலாச்சாரத்தை முடிந்த அளவு குறைக்க வேண்டும் என தேவஸ்தான அதிகாரிகளுக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சரவணன் கேட்கலாம். சரவணன், என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறார்? தொடர்பாக முழு விவரங்கள் என்ன? ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவத்தை பற்றி நேற்று மாலை திருப்பதி வந்த ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அரசு சார்பில் 10 யோசனைகளை சமர்ப்பித்தார். பிறகு சுவாமி தரிசனம் செய்து கொண்ட அவர் நேற்று இரவு திருமலையில் தங்கியிருந்த நிலையில் இன்று காலை தேவஸ்தான உயர் அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்த கூட்டமானது திருப்பதி மலையில் உள்ள பத்மாவதி விருந்தினர் மாளிகையில் தேவஸ்தான உயர் அதிகாரிகள் சந்தமாக ஆலோசனை நடத்த அந்த ஆலோசனையின் போது திருமலை முழுவதும் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஒழிக்க நிர்வாக ரீதியாக தேவஸ்தானம் முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும். அதே போல் இங்கு விஐபி கலாச்சாரத்தை விஐபிகளுக்கு கொடுக்கும் முன்னுரிமையை முடிந்த அளவு குறைக்க வேண்டும். மேலும் திருப்பதி மலையில் வனப்பகுதிகள் 70 முதல் 80% அடர்ந்த வனப்பகுதியாக மாற்ற வேண்டும். மேலும் பிரசாதங்களில் அதாவது அன்ன பிரசாதம் மற்றும் நன்றி பிரசாதங்களில் தரத்தை தொடர்ந்து சோதித்துக் கொண்டிருக்க வேண்டும் என அறிவுரை கூறியுள்ளார். இதுக்கான இந்த கூட்டத்தில் நடந்த அறிவுரை கூட்டத்தில் இது தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.